பூகோள ரீதியாக அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படுமா, இல்லை அதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா? மீண்டும் ஃப்ளட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளட்டு இப்போ வரலன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் தப்பிச்சிட்டோம். 2015 தான் மாட்டணும். இப்போ இந்த 26க்கு மேற்கு பிறகு மீண்டும் ஃப்ளட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 26 மேக்கு அப்புறம் எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் வர காலகட்டத்தில் இந்த ஃப்ளட்டு மீண்டும் வரலாம். புயல் அதுதானே, புயல் மழையா வரத்துக்கு புயல் மழையினால் சேதங்கள் வருது, ஃப்ளட்டு வருது. அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரலாம்ங்கிறது. 26 குரு பேச்சுக்கு பிறகு வித்தின் 1 இயர், ஏன்னா திருப்பி அவன் மாறிடுவான். வித்தின் 1 இயர்க்குள்ளே அந்த சந்தர்ப்பங்கள் வரது எதிர்பார்க்கப்படுகிறது. அது சரியாயிடும். இவாளும் எச்சரிக்கையாக தான் இருப்பாள். அது எந்த அரசாங்கமும் அது வேறு விஷயம். அரசாங்கம் அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடத்திடுவா. நல்லது நடக்கும். ஒரு கவலையும் பட வரா மாதிரி இருக்காதுங்கிற